ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே இந்த உலகத்தை உள்ளத்தை ஆளும் தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை இல்லை. விண்ணில் இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை உண்மை உண்மை. மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம். பொம்மை சிலைகள் எல்லாம் பொம்மை. இந்த மனிதன் வணங்குவதற்காக. மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லை என்றால் ஆலயங்கள் தேவையா? இந்த மனித மிருகமாக பிறந்திருந்தால் கோயில்கள் தேவையா? நிச்சயமாக தேவையில்லை. அப்போ இறைவன் வணங்குவதற்காக வைக்கப்பட்டிருப்பது சிலைகள். இதிலே முதல் சிலை வழிபாட்டிலே நம்பர் 1 முதன்மையாக நாம் வணங்கக்கூடிய சிலை வழிபாடு எது? அடையாள சின்னம், அந்த பொம்மை. இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் உலகம் எப்படி இருக்குது? ஃபுட்பால் மாதிரி ரவுண்டாக இருக்குது. பாதி பூமி, அகண்டவெளி, விண்ணுலகம், மண்ணுலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அற்புதமான இறைவனுடைய மெய்ஞான ஒளியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இந்த உலகத்திலே மனிதன் வணங்குவதற்காக வைக்கப்பட்டும் சிலைகளில் ஒன்று சிவலிங்கம். சிவலிங்கம், இந்த சிவலிங்கம் இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் அடையாளம்தான் சிவலிங்கம். வேறு எதுவும் இல்லையா? நல்லா சிந்தித்து பாரையா. அடையாள சின்னத்தில் முதல் சின்னமாக இருப்பது சிவலிங்கம். அதற்கு பேர் சிவலிங்கம். ஆனால் அதற்கு பின் சிவலிங்கம் என்ற ஒன்று, அந்த ஒரு சிலைக்கு பெயர்கள், பலவிதமான பெயர்கள், எண்ணிலடங்காது எடுத்துரைக்க முடியாது. அந்த அளவுக்கு பெயர்கள் சிவலிங்கம் என்ற ஒரு சிலைக்கு, அந்த பொம்மைக்கு பெயர்கள். அந்த அடையாள சின்னம் எப்படி இருக்கிறது? இந்த உலகம் எப்படி இந்த பூமிக்கு மேலே எப்படி ரவுண்டாக இருக்கிறதோ அதுபோல அங்கே பீடம் அமைத்து அங்கே இருக்கு. அதிலே அந்த சிலைக்கு 2 கண்கள் வைப்பார்கள். 2 கண்களும் 2 ஒளிகள். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒளியின் அடையாளம் சிவம் சக்தி என்கிற 2 மெய்ஞான அந்த ஒளியின் அடையாளமாக அந்த சிவலிங்கத்திலே 2 கண்கள் இருக்கும். அதற்கு மேலே சிவத்தின் ஒரு ஆன்மீகத்தின் அடையாளமாக நெற்றியிலே பட்டை போடுவார்கள். அந்த சிலையில் நெற்றியிலே மேலே ஒரு பட்டை, அதிலே அன்னையின் அடையாளமாக, சக்தியின் அடையாளமாக ஒரு பொட்டு. எது இந்த சிவலிங்கத்தின் அடையாளம் அப்படி இருக்கணும். அதிலும் சில இடத்தில் வாய் வைப்பார்கள், முகம், அந்த முகம் பேசை கொடுப்பார்கள். அதுதான் சிவலிங்கத்தின் அடையாளம், இந்த பிரபஞ்சத்தின் அடையாளம். அப்போ இந்த சிவலிங்க வழிபாடு என்பது நம்பர் 1 முதல் வழிபாடு சிலைகளிலே. இந்த சிலைகளை, சிவலிங்கத்தை வணங்குவதினால் நாம் இந்த பிரபஞ்சத்தையே வணங்குகிறோம். இந்த உலகத்தையும், இந்த உலகத்தில் பிறக்கும் அருட்பெருஞ்சோதி ஒளியையும் நாம் அந்த ஸ்தலத்திலே வணங்குகிறோம். சிவலிங்க ஸ்தலம் இறைவனின் அடையாள சின்னமாக இருக்கும்
ஒரே ஒரு சின்னம் சிவலிங்கம். இதற்கு தவறான கருத்துக்களை பல பாவிகள் சொல்லுவார்கள். இதை தவிர வேறு அடையாளம் கிடையாது. அடுத்தால உருவங்கள், மனித ரூபங்களிலே உள்ள சிலைகளுக்கெல்லாம் பெருமாளு, நாராயணன், திருமாலு என்று பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்து மனிதர்களில் புனிதமானவர்களை எல்லாம் தெய்வமாக்கி அவர்களும் சிலையாக இருக்கிறார்கள். சிலை வழிபாடு. இதற்கு அடுத்து பார்த்தால் இறைவன் படைப்பின் சின்னங்கள். இறைவனால் படைக்கப்பட்ட அந்த முதல் விதை, டை, அச்சி, அதற்கு ஒரு அடையாள சின்னமாக ஒவ்வொரு உயிர்களுக்கும் இறைவன் இறை அந்தஸ்து கொடுத்தார். அதாவது இங்கே பிறக்கிற அனைத்து உயிர்களிலும் மனிதனும் ஒரு உயிர். அந்த உயிர் இயற்கையின் படைப்பிலே மனிதனும் ஒருவன். இவன் என்ன நிரந்தரமாக வாழ போறானா? மனுஷனா பிறந்ததுனால இல்லையே. ஆனால் இவன் எல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து தன் பிறப்பு முதல் அறிந்து வாழும் ஒரு இனம். மற்றவைகள் எதுவும் அறியாது. இப்போ மனித பிறப்புங்கிறது ஒரு அற்புதமான பிறப்பு. இந்த பிறப்புக்காகத்தான் மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும். இந்த வழிபாடு, ஆலய வழிபாடு, மற்ற படைப்பின் சின்னம், இறைவனால் படைக்கப்பட்டவை. அதிலே பார்த்தீங்கன்னா மாடு கோமாதா என்கிறோம், நந்தி ஈஸ்வரர் என்கிறோம். மாட்டுக்கு பெயர் என்ன பெயர்? நந்தி ஈஸ்வரர். யானைக்கு பெயர் விக்னேஸ்வரர். நாய்க்கு பெயரு பைரவர், கால பைரவர் நாய். பன்றிக்கு பேரு வராகன், வராகி. பாம்புக்கு ராகு, கேது. காக்காய்க்கு சனி ஈஸ்வரன். காக்காவுக்கு டாப்ல இருக்கு, சனீஸ்வரன் தான் இப்போ டாப்ல இருக்காரு. இப்படி ஒவ்வொரு படைப்புக்கும் எறும்பு ஈஸ்வரர் முதற்கொண்டு இருக்கு ஐயா. மற்ற உயிர்கள் பேர்களையும் இருக்கு. மற்ற பேர்களையும் இந்த ஈஸ்வரர், ஈஸ்வரருங்கிறது இந்த சிவலிங்கத்தோட ஒன்றிய பேராக பல் உயிர்கள் பேர்களே இருக்கு. சிவலிங்கம். அப்போ இதிலே மனிதனை முதலில் சப்த கன்னிகள் என்ற 7 அன்னைமார்கள், ஊருக்கு வச்சு கும்பிட வேண்டிய தெய்வமே சப்த கன்னிதாயா. நம்மளை பெற்ற ஒரு தாய் அன்னை 7 பேர்களின் சப்த கன்னிகளாக வந்து இந்த மனித இனத்தை பெற்ற தெய்வத்தின் அடையாளமாக இருப்பதுதான் சப்த கன்னி. ஏன் மற்ற உயிர்களுக்கெல்லாம் இருக்கும்போது மனிதனுக்கு இருக்காதா? மனிதனுக்கு உண்டு. அவள்தான் அன்னை சப்த கன்னிகள். நம்மை பெற்றவள் கன்னியாக வந்து, ஆண் கிடையாது. ஆணுங்கிற பிறப்பே இல்லையா, அத்தனையும் பெண் பிறப்பையா. பெண்ணாக பிறந்து அதில் பிறந்த ஆணும் பொண்ணும் இணைந்ததினால் பிறந்தது இந்த உலகம். இனப்பெருக்கம். கன்னி, எல்லாம் கன்னி. நாயா இருந்தாலும் சரி, எந்த உயிராக இருந்தாலும் சரி, மனிதனை பெற்ற தாயின் அடையாளம் சப்த கன்னி. அதுபோல் ஒவ்வொரு உயிர்களின் படைப்பின் சின்னங்கள். இன்னும் நிறையா உயிர்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா தெரியும். குரங்குக்கு பெயர் ஆஞ்சநேயர். நம்ம இந்தியாவிலேயே குரங்கை கண்டுட்டா ஆஞ்சநேயரும்போம், நாயை கண்டுட்டா பைரவரும்போம். ஆனால் இதே காட்டிலேயே வாழக்கூடிய காட்டுவாசிகள் முதல் பல வெளிநாட்டில் வரை இந்த நாயையும் குரங்கையும் தாயா திங்கான். எதை திங்கான்? இந்த மாமிசத்தான் விரும்பி திங்கான். நம்ம அதையும் இங்கே புனிதமாக்கப்பட்டு வணங்குகிறோம். அதனிடத்தில் உயிரிடத்திலே அன்பு செலுத்துகிறோம். நம் இந்திய திருநாட்டிலே
அப்போ அடையாள சின்னங்கள் ரெண்டாவது. அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனின் திருவிளையாடல் இருக்கையா. இன்றைக்கு இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கையா. அதுவும் தமிழ்நாட்டில் இறைவன் திருவிளையாடலின் லீலைதான் ஆட்சியின் மாற்றம். நார்த்திகம் ஒளிந்தது, இங்கே ஒரு ஆன்மீகவாதி முதல்வராகிறார். நினைத்து பார்த்தோமா? நினைத்து பார்க்காதது எது ஒன்று நடக்கிறதோ அது ஆண்டவன் செயலாக நினை. உன் வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, ஆட்சியிலும் சரி, காட்சி மாறும். யாருக்கு நிரந்தர ஆட்சி? எவருக்கும் கிடையாது. அப்போ நினைத்து பார்க்காத ஒன்று. விஜய் யார் எதிர்பார்த்தா? இன்று முதல்வர் அவர். 60 ஆண்டு காலம் நார்த்திகம் பேசிக்கொண்டு இறையாண்மை நிறைந்த தமிழ்நாட்டில் நார்த்திகவாதிகளுக்கு ஓட்டுக்கு ரூபா நோட்டு வாங்கிட்டு போட்ட பாவிகள் ஆன்மீகவாதிகளுங்க. ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டு நார்த்திகவாதிக்கு போட்டாங்க ஓட்டு. என்னையா ஆட்சி இதுதான். எது நினைத்து பார்க்காத ஒன்று நடக்கிறதோ அது ஆண்டவனுடைய திருவிளையாடல். தர்மயுகம் மலர வேண்டும். இனி தர்மயுகம் மலர வேண்டும். மலர்ந்தால் இந்த மனித இனம் மனித தர்மத்தோடு வாழ்ந்தால் இந்த உலகத்திலே ஏழைகள் யாரும் இல்லை. இதற்கு முந்தைய ஆட்சியிலே வறுமையை ஒழித்தோ எங்க மயிரலோடு நீங்கள் ஒழிக்கலையா வறுமையை? இலவச திட்டம் மட்டும் போட்டீர்கள், வறுமையை ஒழிக்கவில்லை. அங்கங்கே ஏழைகள் முடங்கி கிடப்பதை பார்த்தால் பையில் பணம் இல்லாமல் முடங்கி தாயை இழந்து தந்தையை இழந்து பெற்றோரை இழந்து தாத்தா பாட்டியோடும் தனிமையிலும் முடங்கி கிடந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்பாடாகிறார்கள். விஜய் ஆட்சி வந்த பின் பொதுநல தொண்டர்களும் மக்கள் சேவர்களும் அவர்களுக்கு உதவி செய்து இன்றைக்கு அவங்க முகம் வளர்ச்சி முடங்கியிருந்தார்கள். மேலோட்டமான ஒரு ஆட்சி. அப்போ இந்த சின்னங்களிலே என்னைய அரசியல், ஆன்மீகம், இறையாண்மையை பற்றிய இயற்கை அனைத்தும் சார்ந்ததே என் பேச்சு. கலவை வருகிறது, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று. ஆன்மீகமும் வருகிறது, அரசியலும் வருகிறது. நானும் பேசுகிறேன் ஆன்மீகம், அரசியல், இறைவன் படைப்பை பற்றிய அற்புதத்தை. இறைவனின் படைப்பை ஒவ்வொன்றாக எறும்பு முதல் இந்த மண்ணில் பிறந்த யானை வரை இதற்கு இடையில் எத்தனை உயிர்கள் இருக்கிறது அத்தனையும் பார். அதன் செயல்களை பார், அது கடமையை பார், பறவைகளை பார், மிருகத்தை பார், மனிதனை பார், இயற்கையை பார், ரசி. எப்படி இதையெல்லாம் சாத்தியம்? இதை கொடுத்தவன் யார்? இன்று உயிர் கொடுத்து காப்பது யார்? சிந்திச்சு பாரியா. ஒவ்வொரு உயிரையும் பாரியா. அந்த உயிருக்குள் இறைவன் இருப்பதை அறிவாய் ஐயா. கடவுள் இருக்காரியா. எல்லோர் உள்ளத்திலும் அரசாட்சி புரிகிறாரியா. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைந்தார்கள்னு சொல்லுவாங்க. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சான். கையிலே வெண்ணெய் இருக்கான். நம்ம நெய் இருக்கா. அதே போல் அதை உருக்கியாச்சுன்னா நெய், வெண்ணெயை உருக்கினால் நெய் என்பது தெரியாமல் கூட ஒரு முட்டாள்தனம். அப்போ உனக்குள் இறைவன் உன் உள்ளத்தில் மனசாட்சியாக இருக்கிறார். மனம் ஒன்று, குணம் 2. நமக்கு 2 விதமான குணங்கள் நாம் வாழ்கிறோம். ஒரு குணம் இறை குணத்தோடு வந்தால், இரக்கம் இருந்தால் உன் கல் மனமும் உருகி விடும்யா. இங்கே வெண்ணெயை உருக்கினால் நெய் என்பது போல உன் உள்ளத்து என்னும் தீமைகளை ஒழித்து விட்டால் உனக்கும் உருவிவிடும், இறை அருள் கிடைத்துவிடும். அப்போ நீ எங்கே வச்சிருக்க? நீ உன் உள்ளத்தில் கடவுளை வச்சிருக்க. உருக்கு
வெண்ணெயை உரிக்கிறது உன் உள்ளத்தை உருக்கு. அடுத்து மூன்றாவதாக இறைவனின் திருவிளையாடலிலே இறைவனின் அன்பை பெற்ற மனிதர்கள் மூலம் இறைவனின் திருவிளையாடல். இறைவன் பேசாத ஊமை அல்ல, பேசும் தெய்வம் மனிதர்கள் மூலம். அப்படி பேசிய மனிதர்கள் புனிதர்கள் ஆனார்கள். அவர்களும் சிலையானார்கள், இன்று சாமியானார்கள். அவர்களை கும்பிடுகிறோம். இன்று 3 விதமான சிலை வழிபாடு. இந்த சிலைக்குள் கடவுள் இருக்காரா? இல்லை, அது ஒரு பொம்மை. விண்ணில் பிறக்கும் ஒளியால் நாம் இங்கு வாழ்கிறோமா, இந்த சிலையால் வாழ்கிறோமா? கற்சிலை எல்லாம் கடவுளா? கற்சிலைக்குள் கடவுள் இருக்காரா? அந்த கற்சிலை அறியுமா கடவுளை? சிந்திப்பாக. திருவண்ணாமலையிலே லேசாக தூறல் உழுந்து கொண்டு இருக்கிறது. எங்கெல்லாமோ வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கேரளாவிலே வெள்ளம், கர்நாடகாவிலே வெள்ளம், ஒடிசாவிலே வெள்ளம். இப்படி பல மாநிலங்களிலே தண்ணீர் தண்ணீர் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள், தண்ணியிலே மிதந்து கொண்டு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே குளமெல்லாம் வறண்டு காய்ந்து போய் இருக்கிறது. தண்ணீர் இல்லை இல்லை என்று இங்கே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலை? பருவநிலை மாற்றம். சரியான மழை பெய்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும், இல்லை என்றால் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. இறைவனை உண்மையோடு நேசித்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். விண்ணை நோக்கி தண்ணீர் தண்ணீர் என்று கண்ணீர் விடும் காலம் வரும். அப்போது கடவுள் யார் என்பதை இந்த மக்கள் அறிவார்கள். ஒரு பக்கம் தண்ணீரில் மிதந்து கொண்டு கண்ணீர் விடுவான், ஒரு பக்கம் தண்ணீர் இல்லாமல் கண்ணீர் விடுவார்கள். பெய்யும் மழை, பெய்தாலும் மழை அது பாவம் செய்யாத உயிர்களுக்காக இருக்குமன்றி இனி பாவிகளுக்கு இல்லை மழை. அன்புடன் மக்கள் தோழர் அருட்ஜோதி மைந்தன். உங்களில் நானும் ஒருவன். இறைவன் என்று உன்னோடு, உன் அறிவோடு, உன் மனதோடு கலந்த கலவையாக இருக்கிறார். God bless you.